தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முதல்வர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல முதலமைச்சர் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல மார்ச் 18ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறாங்க. இந்த கைது சம்பவம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து இது போன்று கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் அடிக்கடி இது போன்று தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதால் மீனவர்களுடைய குடும்பத்தினர் வறுமையின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இலங்கை சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 110 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சியை மேற்கொள்ளுமாறும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.